சிரிக்காதனே. சிரிக்காத. டேய் பாஸ்கர், சிரிக்காதடா. சிரிச்சாவே எனக்கு கடுப்பா இருக்கு. மேட்ரு எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு. சுதர்சன் இப்ப இந்த ஆத்துல இல்ல. அதனால சுதாவை ஈஸியா அவன் எது வேணும்னாலும் பண்ணலாம். சக்கரவர்த்தி வெளியே வந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி அவனை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். ஆனா சுதாவை சந்திச்சு இதை யார் அவன்கிட்ட சொல்றது? எனக்கு உண்டாக்கின பிரச்சனையை விட சக்கரவர்த்தி ஒன்றும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண போறதில்ல. இன்னும் சொல்ல போனா இந்த லோகத்திலேயே எனக்கு ஒரே எதிரி சக்கரவர்த்தி கிடையாது, நீ. ஒன்லி ஒன், நீதான் அது. ரங்கநாயகி, நீ டிஃபன் சாப்பிடலையாமே? பத்மா சொன்னா. நோக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஜுரமா இல்லை வயிறு ஏதாவது சரியில்லையா? ஏண்டி ரங்கநாயகி, கோவில்லேருந்து வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ ஒரு மாதிரியே இருக்கியே. உனக்கு உடம்புக்கு முடியலண்ணா நாம வேணா 2 பேரும் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? பிரச்சனை உடம்புல இல்லைன்னா என்னோட மனசுல இருக்கு. நான் மாத்துக்கு ஏதாவது கேடு வந்துருமோன்னு என் மனசு கிடந்து அடிச்சுட்டு இருக்குண்ணா. ரங்கநாயகி, திடீர் நோக்கு என்ன ஆயிடுத்து? சாமான்யமா நீ எதுக்குமே அஞ்ச மாட்ட. உன் மனசுல அப்படி என்னடி உறுத்தின்னு இருக்கு? இன்னைக்கு நான் அந்த சக்கரவர்த்தியை பார்த்தேன்னா. என்னது? சக்கரவர்த்தியை பாத்தியா? அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டானா? வந்துட்டான். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டான். இன்னைக்கு நம்ம கோவில்ல பார்த்து நம்ம குடும்பத்தையே சீரழிக்க போறேன்னு சொல்றானா? ரங்கநாயகி, சக்கரவர்த்தி ஜெயிலுக்கு போறதுக்கே நீதாண்டி காரணமா இருந்த. அவன் ரொம்ப கோபக்காரன், பொல்லாதவன். நீ அவங்கிட்ட சர்வ ஜாகிரதையா இருக்கணும்டி. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்டி. நீ ரொம்ப ஜாகிரதையா இருந்துக்கோ. மனசாட்சிக்கும் அந்த பெருமாளுக்கு மட்டும்தானா இந்த ரங்கநாயகி பயப்படுவா? அந்த சக்கரவர்த்தி மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்ல. என்னண்ட எத்தனை தடவை மோதினாலும் சரி, தோக்க போறது அந்த சக்கரவர்த்தி தான். என்னோட கவலையெல்லாம் என்ன பழி தீக்கிறதா நினைச்சுண்டு அவன் நம்ம குழந்தைகளை ஏதாவது பண்ணிடுவானோன்னு தான். நம்ம ஸ்ரீக்கோ நம்ம மாட்டுப்பொன் பத்மாவுக்கோ அவனால எந்த இடைஞ்சலும் வரப்படாது. என்னண்ட கோச்சுண்டு நம்ம ஆத்த விட்டு தனியா போயிட்டாலும் சுதாவும் எனக்கு ஒரு புள்ளதானா? சுதாக்கும் துளசிக்கும் அந்த சக்கரவர்த்தியால எதுவும் ஆயிடக்கூடாதுண்ணா. நாம இப்ப வாழறதே நம்ம குழந்தை ஸ்ரீக்கும் சுதாக்காக மட்டும்தான். அவ 2 பேருக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுன்னா. என்னால சத்தியமா தாங்கவே முடியாது.
எதுக்கும் நாளைக்கு காத்தால சக்கரவர்த்தி விஷயமா ஸ்ரீவத்சன் கிட்டயும் பத்மா கிட்டயும் பேசி அவளை கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லணும்னா. சரி ரங்கநாயகி, பெருமாளை சேவிச்சுட்டு நிம்மதியா படுத்துன்னு தூங்கு. பெருமாள் உன் கூட இருக்கிற வரைக்கும் சக்கரவர்த்தி என்னடி, லோகத்துல நீ யார வேணா ஜெயிக்கலாம். நீ தைரியமா இரு, கவலைப்படாத. நீ எதுக்கும் கலங்காத ரங்கநாயகி. தைரியமா இரு, சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருந்தா தானடி என் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா. ரங்கநாயகி ப்ளீஸ்மா. கண்ணம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லடி. எல்லாம் சரியா போயிடும். நிம்மதியா படுத்துன்னு தூங்குமா. ஓகேண்ணா, நீங்க தைரியம் கொடுத்தேளே அது போறோம்ண்ணா, அது போறோம். யானை பலத்துக்கு சமம்னா, யானை பலத்துக்கு சமம். தைரியமா இருப்பேன், தைரியமா இருப்பேண்ணா. என்னென்ன என்ன இது? இந்த பெருசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவு எடுத்துக்கிட்டு நம்மள குழப்பிட்டே இருக்கு. போதாதிக்கு இப்ப சுரேஷ் தான் அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நடத்தணுமா? அப்ப நம்ம என்ன கிழிச்சவங்களா? நடுத்துல போய் நிக்கணுமா? அப்ப நம்ம கதை என்ன ஆகுறது? நீ கவலைப்படாத நித்யா. அந்த பெருசு இந்த சீட்ல என்னதான் உட்கார வச்சது. ஆனா கடைசியில என்ன தூக்கி வெளியே போட்டுடுச்சு. இதோட விளைவு என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இரு. இங்க பாருங்க. வாங்கப்பா, வாங்க அண்ணே. என்ன எல்லாம் ரெடியா? ரெடி. சுரேஷ், டேக் யுவர் சீட். ஆல் தி Thank you. பெஸ்ட் அண்ணே. Thank you. Wish you best of luck, Suresh. ஆல் தி பெஸ்ட் சுரேஷ். Thank you. உட்காருங்க அண்ணே. சார், இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சுரேஷ், ரொம்ப சந்தோஷம். காட் bless you my boy. என்னுடைய ஆசையை நிறைவேற்றி இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அப்பா, பாஸ்கர் அண்ணே, பாஸ்கர் அண்ணே தள்ளிக்கோயே. அப்பா இங்க பாருங்க, சுரேஷ் அண்ணனுக்கு எதுக்கு இந்த நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? இது வந்து இனிமே அவங்க கம்பெனி. இங்க பாருங்க, இனிமே நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் மீட்டிங் அது இதுன்னு இனிமே நீங்க டென்ஷனே அண்ணே, டென்ஷனே ஆக கூடாது தானே? நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட். ஆமா. சரிம்மா, ஐ அம் வெரி ஹாப்பி. கவலையே இல்லை இனிமே எனக்கு. நீ கவலைப்படாதம்மா நித்யா. இனிமே அப்பா ஃபுல் ரெஸ்ட்ல வீட்ல தான் இருப்பாரு. கம்பெனியை பாத்துக்கிறதுக்கு தான் பொறுப்பான ஆள் கிடைச்சாச்சு. பாஸ்கர், சுரேஷ், this is your first call. நீ அட்டெண்ட் பண்ணு. ஓகே. Bhaskar, have your first call. Yeah, Suresh here. Yeah, of course I've been appointed newly here. Yeah. Oh, thanks a lot. Thanks. Bye-bye. Delhi lende Mr. Pankaj Jain phone பண்ணிருந்தாரு. Oh, Pankaj Jain. He's our customer. அது Bhaskar, one minute. Pankaj Jain phone பண்ணிருந்தாரு. நம்ம கம்பெனியோட புது டீல் பேசுறதுக்கு என்ன நேரடியா டெல்லி வர சொல்றாரு. சஞ்சய், oh my god. I'm Suresh. சுரேஷ், சஞ்சய் இருக்கிறப்பவே இந்த ஆர்டர் வர வேண்டியது. ஓ, பொறுப்பு எடுத்தோடனே இந்த ஆர்டர் வந்துருச்சு பாத்தியா? ஓ, டேய் பாஸ்கர், நீயும் சுரேஷும் டெல்லி போறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் உடனே பண்ணு. சுரேஷ், Bhaskar will be of assistance to you. He'll be too happy to carry your baggages for you. Oh. It's my pleasure. Bhaskar, come on, let's go. Okay. We have works to do. Come on. அம்மா, ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போகணும்னு சொன்னியாமே, என்னம்மா விஷயம்? ஆமாடா ஸ்ரீ, ரொம்ப முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். அந்த சக்கரவர்த்தி இல்ல? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏமா ஞாபகம் இல்ல? உங்ககிட்ட செருப்படி வாங்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானே, அவன் தானே? என்ன விஷயம் சொல்லு. அவன் தான்டா. அவன்
அவன் ஜெயில இருந்து இப்ப திரும்பி வந்துட்டான். நேத்துக்கு என்ன பார்த்தான். ஜெயிலுக்கு அனுப்புனதுனால என்ன பழி வாங்கி நம்ம குடும்பத்தையே சிதைக்க போறானா. அவன் சொன்னதுல இருந்தே நேக்கு மனசு கிடந்து அடிச்சுக்கிறதுடா. அம்மா நீ ஒண்ணு தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு இத பாருமா, கொலைக்கிற நாய் கடிக்காது. சொல்றவன் செய்ய மாட்டான், செய்யறவன் சொல்ல மாட்டான். அவன் சும்மா உன்னை தேவையில்லாம பயமுறுத்திருக்காமா. உங்க எல்லாரையும் விட நேக்கு அவனை பத்தி ரொம்ப நன்னாவே தெரியும். அவன் அடிபட்ட புலி. என்னண்ட சொன்ன மாதிரியே நம்ம குடும்பத்தை பழி வாங்காம விட மாட்டான். அதனாலதான் நீயும் பத்மாவும் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றதுக்காகத்தான் உங்க 2 பேரும் இங்க வர சொன்னேன். நீங்க 2 பேருமே கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஆளோட பேர் சக்கரவர்த்திங்கிறதுனால இந்த ஊருக்கே சக்கரவர்த்தியா நினைச்சு ஃபீல் பண்றானா? என்கிட்ட அவன் வேலையை காமிக்கிட்டோம். அப்புறம் காலம் புறா அவனுக்கு களிதான். ஆயுசுக்கும் ஜெயில தான் இருக்கணும். என் மேல சக்கரவர்த்திக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அதே அளவுக்கு சுதர்சன் மேலையும் கோபம் இருக்கும். சுதர்சன் இப்ப இந்த ஆத்துல இல்ல. அதனால சுதாவை ஈஸியா அவன் எது வேணும்னாலும் பண்ணலாம். சக்கரவர்த்தி வெளியே வந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி அவனை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். ஆனா சுதாவை சந்திச்சு இதை யார் அவன்கிட்ட சொல்றது? அம்மா, மாமாவை சந்திச்சு ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும், அவ்வளவுதானே? நான் மாமா பார்த்து சொல்லிடுறேன். என்ன டேய் ஸ்ரீவத்சா, இப்போ சுதர்சன் இருக்கிற மன நிலைமையில நீ அவனை போய் சந்திக்காதடா. உன் மேல அவன் ரொம்ப கோவமா இருக்கான். உன்னை பார்த்த உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் நீ சொல்ற விஷயத்த கேட்காமலே உன்னை கத்தி திருப்பி அனுப்பிச்சுடுவான்டா. அப்புறம் நீ சொல்ல போன விஷயத்த சொல்ல முடியாம நீதாண்டா அவமானப்பட்டு திரும்பி வருவ. இப்ப என்னம்மா? சக்கரவர்த்தி வெளியில வந்த தகவல் சுதர்சன் மாமாக்கு போய் சேரணும், அவ்வளவுதானே? இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். துளசி சந்திச்சு அவகிட்ட இந்த தகவலை சொல்லிடுறேன். அவன் மாமா மூடு பார்த்து பக்குவமா விஷயத்த சொல்லிடுவான். போருமா? ரொம்ப தேங்க்ஸ் டி பத்மா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. குடும்பத்துல பிரிவு இருந்தாலும் இந்த ஆத்து மனுஷா நன்னா இருக்கணும்னு நினைக்கிற பாரு. நீ தாண்டி உண்மையான மாட்டு பொண்ணு. அம்மா, இது நம்ம வீடு. சுதர்சன் மாமா இந்த ஆத்தை சேர்ந்தவர். அவரை நான் என்னைக்கும் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். துளசி எப்பவும் சுமங்கலிய வாழணுமா, அதான் என்னோட ஆசை. சந்தோஷண்டி. அம்மா, இன்னைக்கு ஆபீஸ் டைம் எடுத்து நான் கிளம்புறேன். பத்து வரட்டுமா? அப்பா கிளம்புறேன்பா. சிரிக்காத சிரிக்காதனே, சிரிக்காத. டேய் பாஸ்கர், சிரிக்காதடா. சிரிச்சாவே எனக்கு கடுப்பா இருக்கு. மேட்ரு எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு. நீ என்னடா விஷயம் புரியாம சிரிச்சுக்கிட்டு. இப்போ சஞ்சய் சேர்ல சுரேஷ் உட்காந்துட்டான். பெருசும் பிசினஸ் விஷயத்துக்காக அந்த சுரேஷ டெல்லிக்கு அமிச்சிருக்கு. முன்னாடி அந்த சஞ்சய் கூட இருந்தப்பெல்லாம் அவன் பின்னாடி சுத்தின. இப்போ சுரேஷ் கூட டெல்லிக்கு போறியா? கடைசி வரைக்கும் நீ நம்பர் 2 தானா? எப்போ நீ நம்பர் 1 இடத்துக்கு வரப்போற? ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேரும் தான் டெல்லிக்கு போறோம். ஆனா திரும்பி வரும்போது நான் மட்டும்தான் வருவேன். அந்த சுரேஷும் வருவான், ஆனா பொணமாதான் வருவான். சூப்பர்னே. நான் கூட உன்னை என்னவோ ஏதோ நினைச்சேன். நீ பெரிய ஆள் தான். ஆனா ஒண்ணு, நீ சொன்னதை மட்டும் ஒழுங்கா செய்யலன்னு வை, அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன். ஏன்னா நீங்க டெல்லிக்கு போய் தான் ஆகணுமா? எனக்கோஸ் இப்படி பேசுற? நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு. இந்த டீலை அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த ஆர்டர் எப்படியாவது வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அவங்க ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டாமா? போரும் போரும். உங்க கடமை உணர்ச்சி எனக்கு புரியுறது. ஆனா நீங்க இல்லாம நான் எப்படி தனியா இருக்கிறது? அதனால நானும் கூட வரேனே. நோ வே. சரி, டெல்லியிலேருந்து நான் திரும்பி வரும்போது நோக்கு என்ன வேணும்? எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம். நீங்க சீக்கிரம் வந்தாலே போறோம். சரி சரி, நான் டெல்லி போயிட்டு திரும்பி வரும்போது நீ ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொடுன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு இவ்வளவு கோவப்படுற? நான் போய் என் பேக் எடுத்துக்கிறேன். ஓகே, கம். மா மா நல்லபடியா போயிட்டு வா. சரிம்மா. டேய் சுரேஷ், டைம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எப்படியாவது பார்லிமெண்ட்டை பார்த்து சரிம்மா. இது வர்றா, நீ டெல்லிக்கு போறதுல எங்க எல்லாருக்கும் பெருமைடா. போற வேலையை ஒழுங்கா முடிச்சு அதுல பேரும் புகழும் வாங்கணும். அது மட்டும் இல்லடா, நீ ஃபாரினுக்கு போகணும். அதுலதான் எங்களுக்கு ரொம்ப பெருமை. சரிப்பா. என்ன சொல்றாலுமா? அது மட்டும் இல்ல, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த மாதிரி உன்னை இந்த உலகமெல்லாம் பாராட்டணும். அதை கேட்டு நான் சந்தோஷப்படணும். ஹை ஷோ ஷோ. ஏய், என்னடி ராத்திரியில ஷூ ஷூன்னு காக்கா ஓட்டிட்டு இருக்க? அட அங்க பாருங்க, எவ்வளவு காக்கா கூட்டம். எங்க பார்த்தாலும் சோத்துக்குன்னு அலையுதுங்க. போரும் போரும், நீ காக்கா ஓட்டுனது. டேய், கௌசல்யா இங்க வந்ததுல இருந்து இந்த ஆத்துல ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நல்ல விஷயமா தான் நடந்துட்டு வருது. எல்லாம் அவளோட ராசிதான். உங்க தம்பி டெல்லிக்கு தானே போறாரு? ஏதோ பெரிய அமெரிக்காவுக்கு போற மாதிரி இந்த ஆட்டம் ஆடுறாங்க. சரி, நீ கிளம்பு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதப்பா. சுரேஷ், கிளம்பிட்டியா? ஆமா. போனதும் ஃபோன் பண்ணு, மறந்துடாத என்ன? சரி. அப்புறம் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அங்க ரொம்ப குளிரும். ஸ்வெட்டர் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். வரேன், பார்த்து போயிட்டு வா. டேய் சுரேஷ், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பு. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. All the best. தேங்க்யூப்பா. வரேன் கௌசி. கிருஷ்ணா. பத்மா ஆண்டி, வீட்ல பாட்டி நல்லா இருக்காங்களா? ரங்கநாத் எப்படி இருக்கான்? எல்லாரும் நன்னா இருக்கா. நீ எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆண்டி, என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போக வந்தீங்களா? ஆண்டி, எனக்கு ரங்கா பார்க்கணும் போல இருக்கு ஆண்டி. பத்மா, வா வா வா. எப்படி இருக்க? இவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. எல்லாரும் வீட்டுல நல்லா இருக்காங்களா? அம்மா, அப்பா, ரங்கா. நீங்க வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் சேமமா இருக்கா. நான் உன்னை சாதாரணமா பார்க்க வரல துளசி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். சமயம் பார்த்து இந்த விஷயத்த நீ சுதர்சன் மாமா கிட்ட சொல்லணும். என்ன அப்படி முக்கியமான விஷயம்? ரங்கநாயகி அம்மாவோட பரம எதிரி சக்கரவர்த்தி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. அவர் கோயில்ல அம்மாவை சந்திச்சிருக்காரு. என்ன ஜெயிலுக்கு அனுப்புன அந்த குடும்பத்தை நான் பழி வாங்காம விடமாட்டேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கா. அம்மா ரொம்ப பயந்துட்டு இருக்கா துளசி. எப்படியாவது இந்த விஷயத்த சுதர்சன் மாமா கிட்ட சொல்லிடணும்னு துடிச்சுட்டு இருந்தா. அப்ப நான் தான் துளசி கிட்ட போய் இந்த மேட்டரை சொல்லிடுறேன்னு சொன்னேன். அதனால தான் இங்க வந்திருக்கேன் துளசி. எப்படியாவது இந்த விஷயத்தை பத்தி நீதான் சுதர்சன் மாமா கிட்ட சொல்லணும். நான் அந்த ஆத்துல நிம்மதியா இருந்தேன். இல்லாத குழப்பத்தை எல்லாம் உண்டு பண்ணி என்ன அந்த ஆத்த விட்டே துரத்தின. எங்கேயாவது நிம்மதியா இருக்கலான்னு வந்தா இங்கே வந்துட்டியா? போவடி. மாமா, அந்த சக்கரவர்த்தியால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு
அம்மா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி தான் நான் துளசி கிட்ட சொல்ல வந்தேன். நீ எனக்கு உண்டாக்கின பிரச்சனையை விட சக்கரவர்த்தி ஒன்றும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண போறதில்ல. இன்னும் சொல்ல போனா இந்த லோகத்திலேயே எனக்கு ஒரே எதிரி சக்கரவர்த்தி கிடையாது, நீ. ஒன்லி ஒன், நீதான் அது. உன்னையே சமாளிச்சுட்டு இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த சக்கரவர்த்தியை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன் தகவல் சொல்ல வந்ததுக்கு நன்றி, வெளியே போ. ஏன் இப்படி புரியாம பேசுறேள்? நான் என்ன உங்க எதிரியா? நீங்க சேமமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை எச்சரிக்கை பண்ணலாம் நீங்க வந்த. டிராமா டிராமா டிராமா, இதே உன் வாழ்க்கையா போச்சு. இந்த டிராமாவெல்லாம் அங்க ஆடு. நம்பிண்டு எங்க அக்காவும் ஸ்ரீவச்சனும் உன்னை தலை தூக்கி வச்சுட்டு ஆடுவா. இதெல்லாம் இங்க ஆடாத. தயவு செஞ்சு வெளியே போயிடு. மாமா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. வெளியே போன்னு இத்தனை தடவை சொல்லிட்டேன். என்ன புரியலையா? புரியலன்னா சொல்லு, என் கையால கழுத்தை பிடிச்சு தள்ளுறேன். அப்படியாவது தெரிஞ்சிரியான்னு பாக்கலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பத்மாவை நீங்க கண்டிப்பா புரிஞ்சு போயிடு மாமா. இன்னைக்கு நீங்க என்ன அவமானப்படுத்தி போன்னு சொல்றேன். ஆனா அன்னைக்கு இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, ரொம்பவே வருத்தப்படுவீங்க. போயிட்டு வரேன் துளசி, போயிட்டு வரேன் மாமா. போ, வராத. பேசாம இருக்கியா? உள்ள போ, போ உள்ள. என்ன மனுஷன் இவன்? விரோதியா இருந்தா கூட வீடு தேடி வர்றவங்கள அவமானப்படுத்துறது பாவம். ஏன் இந்த பாவத்தை சம்பாத்தியம் பண்றாங்களோ தெரியல. பெத்தவங்க பட்ட கடன் பிள்ளைகளை சேருங்கிற மாதிரி இப்ப இவங்க பண்ற பாவம் எல்லாம் நாளைக்கு கிருஷ்ணாவை பாதிச்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வந்துட்டா.